ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு 2 நாள் எடுத்த விலாகு தாங்க பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்னோ வந்தது பார்த்திங்களா, ஒரு பெரிய ஸ்னோ. அந்த ஸ்னோவுக்கு வந்து முதல் நாள் எடுத்ததும் ஸ்னோ அப்போ எடுத்த 2-3 நாளோட விலாகு தான். முதல் நாள் வந்து மத்தியானம் தாங்க நான் விலாகே எடுக்க ஆரம்பித்தேன். மாவாட்டுற வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் கடைகளுக்கெலாம் போகிற வேலையும் இருக்குது. இப்போ டைம் வந்து 2:00 ஆகுது. 2:30க்கு கீதிகா வந்துடுவாங்க. 4:00 சுதீக்ஷா வந்துடுவாங்க ஸ்கூல்லேருந்து. சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்கும் உளுந்தங்கஞ்சியும் அப்புறம் கவுனி அரிசி கஞ்சியும் வச்சேன். ஏன்னா சுதீக்ஷாவோட ஃபேவரெட்டு கவுனி அரிசி கஞ்சி, கீதிகாவோடது ஃபேவரெட் வந்து உளுந்தங்கஞ்சி. காலையில் லஞ்சுக்கு வந்து நான் ரைஸ் தான் பண்ணி கொடுத்தேன்னா, சரி திருப்பி வந்தோன்னே ரைஸே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கஞ்சி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா வந்தோன்னே சூடாக குடிச்சிடுவாங்க. வரும்போதே பசியாக தாங்க வருவாங்க. டைம் அங்கே சாப்பிட்டுட்டு குழந்தைங்க எல்லாம் ஆடி செஞ்சு வராங்கள்ல, அதனால் வந்த உடனே ஏதாவது சாப்பிட அவங்களுக்கு கொடுக்கணும். 2க்குமே போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நைட் டின்னரும் ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இல்லை, அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் வந்து சொன்னால் நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, தீபாவளி ஷாப்பிங் மாதிரி எல்லோரும் விழுந்தடிச்சு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. ஆக்சுவலி தீபாவளி ஷாப்பிங்னு கூட சொல்ல முடியாது. நம்ம இந்த கோவிட் வந்த டைமு, அப்புறம் இங்கே வந்து யூஎஸில் வந்து ரைஸ் ஒரு தடவை தட்டுப்பாடாக இருந்தது. ஸோ அந்த டைம்லாம் வந்து ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரேஸியாக ஷாப்பிங் பண்ணாங்க. டாய்லெட் பேப்பர்லேருந்து ஒரு டாய்லெட் பேப்பர் அந்த பெருசு ஒன்று காஸ்கோவில் வாங்கினாவே அதுவே 2 மாதம் 3 மாதத்துக்கு வரும். ஆனால் அதுலேயே ஒரு 10-15 எடுப்பாங்க. அப்புறம் ரைஸ் வந்து கிடைக்காது, இனிமேல் வந்து கிடைக்கிறது கஷ்டம்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனேயே ஒரு 10 பேக் 15 பேக் ரைஸை ஒரே ஃபேமிலியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ மற்றவங்களுக்குலாம் ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்காம அந்த டிமாண்டுன்ற வார்த்தையை இவங்களே வந்து உண்மையாக்குற மாதிரி ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய தடவை. இந்த தடவையும் அதே மாதிரி தான். ஸ்னோ வரப்போது, கொஞ்சம் தேவையானதை ஸ்டாக் பண்ணிக்கங்க, எல்லோரும் கொஞ்சம் கரண்ட்டெல்லாம் போனால் கூட போகலாம், இந்த மாதிரி ஆகலான்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டு தான், நம்ம எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு. ஆக்சுவலாக ஸ்னோ வந்ததுன்னா அந்த வீக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒரு 3 டேஸில் வந்து கொஞ்சம் ஒரு நார்மல் லைஃபுக்கு நம்ம வந்துட முடியும். ரோடெல்லாம் எனிவே அடுத்த நாள்லேருந்தே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கம்யூனிட்டி ஸ்கூல்லலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு 1 or 2 டேஸ் எடுக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணாங்கன்னா எல்லாருமே நார்மலாக ஆயிடுவோம். எனிவேஸ் ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுருவாங்க, அந்த மாதிரி போகுங்க. இந்த தடவையும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸ்னோ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஸோ அதனால் வந்து எல்லோரும் ப்ரிப்பேர்டாக இருங்கன்னு. அதுக்காக நம்ம ஆளுங்க பண்ணுற வேலையை பார்க்கணுமே. ப்ரெட்டு வாங்க போனால் ப்ரெட்டு இருக்காது. ஒரு எல்லாம் 5-6 பேக்கு ப்ரெட்டு எவ்வளோ சாப்பிட போகிறீங்க, எத்தனை நாளுக்கு ஸ்டாக் பண்ணுறாங்கன்னே தெரியலங்க. அவ்வளோ ஷாப்பிங் பண்ணி எல்லா கடையுமே காலி பண்ணிட்டாங்க. இந்த 3 டேஸ் தான், இந்த புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை, அந்த 3 நாளில் சனிக்கிழமை எனிவே ஸ்னோ வரப்போகுது. ஸோ அந்த 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா கடையை காலியாகிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் போனப்பெல்லாம் வந்து அவ்வளோவா பெருசாக ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வந்து அவ்வளோ ஷாப்பிங்கும் இல்லை. நான் லாஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே சண்டே ஷாப்பிங்கே போகலை. அதனால் சரி தேவையான கொஞ்சம் காய்கறி இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நாங்கள் இந்த வாரத்துக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்கிட்டோங்க. எப்பயும் வாங்குற மாதிரி ஒரு ஷாப்பிங் தான். பட் எல்லோரும் அப்படி இருக்கிறதில்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வாரம் ஸ்டாக் பண்ணிக்கங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஸ்டாக் பண்ணிக்கிறாங்க. தேவையில்லாமல் திங்ஸ் எல்லாம் அதிகமாக வாங்கி எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் வச்சு அடைச்சி அவ்வளோ மோசமாலாம் ஆக போகிறதில்ல. அவ்வளோ மோசமாக ஆக போகுதுன்னா கவர்மெண்ட்டே நமக்கு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு 1 வீக் கஷ்டமாக இருக்கும். அந்த 1 வீக்குக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் நார்மல் 1 வீக் ஷாப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ டிமாண்ட் ஆகியிருந்துருக்காதீங்க. எல்லா கடைகள்லையும் டிமாண்டு க்ரியேட் பண்ணிட்டாங்க, எல்லா திங்ஸுமே கிடைக்காமாச்சு. அந்த மாதிரி ஒரு டைமாக இருந்தது. பட் எல்லாம் ரெடியாகி கரெக்டாக அந்த சாட்டர்டே நைட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் போனோம். இது ஃப்ரைடே, பட் சாட்டர்டே நைட்டு ஷாப்பிங் போனோம். ஒரு தடவை ஒரு 2-3 திங்ஸ் மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஏதோ சிக்கன் ஏதோ வாங்குறதுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போனப்போ பார்த்திங்கன்னா கடையில் ஒருத்தர் கூட இல்லை, திங்ஸும் எதுவும் இல்லை. அந்த மாதிரி எல்லாமே காலியாக இருந்தது. ஒரு மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா போச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டே நைட் டின்னருக்கு சாம்பார் வச்சுட்டேன். அதான் கடைக்கு போகிற வேலை இருக்குது. அப்புறம் சரி வந்ததுக்கப்புறம் டயர்டாயிருவேன்றதுனால சாம்பார் வச்சுட்டு பொங்கல் தான் வைக்கலான்னு பார்த்தா பாசி பருப்பு காணும், சரி காலி ஆகிடுச்சு.
சரி ஓகேன்னு பச்சை பயிர் போட்டு ஒரு பொங்கலும் ரெடி பண்ணிட்டேன். எப்படின்னாலும் வெந்துரும்ல நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் குக்கரில் வச்சு விட்டேன்னா அது ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த நம்ம கருவேப்பிலை இட்லி பொடி அரைக்கிறோம்ல, அதுக்கு உள்ள மற்ற இட்லி பொடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதை எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் போகிறப்ப. இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு க்ளவுட் கிச்சன்லாம் போக முடியாது, கார்லாம் வெளியில் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் இந்த வீக் டேஸ்லேயே என்னோடய இந்த ஆர்டர்ஸ் இருந்தது அதுக்குரிய வேலைகள் எல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோம். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நல்ல பசியாக வந்தாங்களா, சரி ஓகேன்னு சாம்பார் போட்டு பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங்கே கிளம்புனோம். கீதிகா மேடம் வந்து ஏதோ ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் அப்படியே ஊட்டி விட்டுட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்யூங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருங்க, ஸ்னோ வரப்போகுது எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் மேலே இவ்வளோ அன்பாக எங்களை விசாரித்து கேட்டதுக்கு. இப்போ வந்து நாங்கள் இந்த கொஞ்சம் தூரத்தில் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே திருவேணின்னு ஒரு கடை இருக்குது, இந்தியன் கிராசரி, நல்ல ஒரு பெரிய கடைங்க. அதனால் இங்கே ஓரளவுக்கு ஸ்டாக் இருந்தது எல்லாமே, அதனால் இங்கே தான் வந்திருந்தோம். கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து நாளைக்கு சமைக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னாலும் வாங்கிட்டு போயிடலான்ட்டு. தக்காளியெல்லாம் கிடைக்கல, கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. ஸோ கிடச்ச வரைக்கும் 1-2 கீரை அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து செட் ஆயாச்சு. சாட்டர்டே நைட்லேருந்து தான் ஸ்னோ ஆரம்பிச்சிச்சு. இது வந்து சண்டே மார்னிங்க, காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது சூப்பர் ஸ்னோ இருந்தது. ஹாய், என்ன மூக்கில் பேண்டேஜு சும்மா ஒட்டி வச்சிருக்கியா? பயந்துட்டு நானே. இன்னும் நைட்டி, அழகு நைட்டி. என்ன பண்ணுறீங்க ஸ்னோ டேயில்? க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். பட் எதுவும் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, ஸோ ஐ நாட் கோனா லெட் யூ இன். உள்ளே விட மாட்டேன். சரி, அப்போ வந்து க்ளீன் பண்ணி முடிச்சோன்னு பார்க்கலாமா? அப்போ பார்க்கலாம், இப்போ பார்க்கலாம். இப்போ ரொம்ப நேரமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டாடி சமைக்க வரீங்களான்னு கேட்குறாரு. எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி குக்கிங் பண்ணலான்னு. கொஞ்சம் நேரத்தில் வரேன், என்ன ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். ஓகே, எங்கள் அக்கா வேரிஸ் அக்கா. லெட்ஸ் கோ. அவன் மாமா நீட்டாக இருக்கு சார். ஹாய் ஹாய். Look at the painting selection made. Well, what thing? இது என்னடா கீழே கிடக்கு, அதை எடுத்து வைங்கடா. எல்லாம் க்ளீன் பண்ணியா? சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கு பாருங்க ஒரு ஆள். இங்கே பார்த்தீங்களா சுதிக்ஷா அது லிப்ஸ்டிக் போட்டுட்டு முட்டை கொடுத்துட்டு அதை வந்து கண்ணு வரைஞ்சிருக்கான். எப்படி ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடமெல்லாம் ஃபுல் ரூம்பு சுதிக்ஷா க்ளீனிங் முடிச்சுட்டாங்க. கீதிகா க்ளீனிங் நடந்துக்கிட்டு இருக்கு. என் கீதிகா இப்போ வந்து என்னோ ஆர்ட்டில் போந்திருக்காங்க. எனக்கு பிடிச்ச புக்ஸ் இது அமத்து எனக்கு பிடிச்ச கோட்ஸ் இருக்கும்ல, அதில் கேட்டா அந்த மாதிரி எடுத்து I'm gonna write them and then I'm gonna write what I think they mean, என்னோட interpretation of the quotes, and then I'm gonna make a wall. அதெல்லாம் சேர்த்து கலெக்ஷன் மாதிரி. ஓகே, வெளியில் பார்த்தீங்களா ஸ்னோ, பயங்கர ஸ்னோ. வெளியில் எட்டி பார்த்தேன் அம்மா, சடன்னு மழை பெய்யுற மாதிரி ஐஸ் மழை பெய்யுது. ஐஸ் மழை. வெளியில் விளையாடலாமா? கதவை திறந்து ஒரு செகண்ட் கூட நிற்கும். அதை சொல்லியிருக்கேன்ல 10 நிமிஷத்துக்கு மேலே நின்னா ஃப்ரீஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. ஹலோ 5 மினிட்ஸில் பாதி ஃப்ரீஸ் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம். அப்புறம் நீ குச்சி மாதிரி இப்போ உன்னைய பிடிச்சி உடச்சிக்கிட்டு வரணும். ஹாஃப்வே தானே ஃப்ரீஸ் ஆயிருக்கும். 4 மணி. இது வந்து நார்மல் ஸ்னோ, விளாட்ற மாதிரி ஸ்னோ கிடையாது மேடம். இன்னைக்கு என்ன வார்னிங்மா கொடுத்துருக்காங்க? ஃப்ரீஸ் வார்னிங். வெளியிலே போகக்கூடாதுன்னு ஒரு வாரமாக ஆளுங்கள்லாம் எப்படி ஷாப்பிங் பண்ணாங்க. எங்கிதுக்கா விழுந்தடிச்சு ஷாப்பிங் பண்ணாங்க. எங்கிதுக்கா எல்லாரும் 3-4 நாளாக விழுந்தடிச்சு ஷாப்பிங் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ளே போய் செட்டில் ஆகிட்டாங்க. சரி, டாடிகிட்ட போய் கேளு. அப்போ நான் யாராவது ஒருத்தர் நோ, 2 பேரும் எஸ் சொன்னால் தான் எஸ், ஒருத்தர் நோ சொன்னால் நோ தான். ஸோ டாடி எஸ் சொன்னால் நான் சொல்கிறேன் எஸ்ன்னு, டாடி நோ சொன்னால் நோ தான், எல்லாம் 2 பேருக்கும் நோ. பார்க்கலாம். ஸ்னோவில் இப்போ போகக்கூடாது, வார்னிங். போலீஸ்காரங்க நீ வெளியில் போய் நின்றுன்னு வச்சுக்கோங்க, ஹெலிகாப்டரில் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க உனைய.
அங்கே வந்து மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரெல்லாம் வெளியில் வந்து வைலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. மேலே இருந்து அது பேர் என்ன, அது என்னம்மா அப்படி பறக்குமே, அது பேர் என்னம்மா? ட்ரோன் வச்சு பார்க்குறாங்க. ஓகே இந்தா இங்கே இவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது அந்த பிள்ளையை தூக்குங்கடா, கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்புறம் ஃப்ரீஸ் ஆனால் நம்ம அவங்கள தானே கேட்போம், கவர்மெண்ட்டை தானே கேட்போம். அதனால் அவங்க ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம், வார்ன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் வெளியில் போய் நின்று ஃப்ரீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்புறம் ஹெலிகாப்டர்லேருந்து மேலே அந்த ஏணிப்படி மாதிரி இருக்கும்ல, பேர் என்னம்மா, அந்த படியை கீழே தொங்க விட்டு அதில் குதிச்சு வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க ஒத்த கையில். பாரு, யாராவது ஒருத்தர் இந்த கம்யூனிட்டியில் யாராவது ஒருத்தர்னாவது வெளியில் வந்திருக்காங்களா? எங்கே வந்திருக்காங்க? இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு வெளியில் ஃபுல்லாக. யாராவது ஒருத்தர்னாவது வெளியில் வந்திருக்காங்களா? அங்கே பாரு, வீல் பாரு, வீலில் வந்து கால்வாசி வீல் முங்கிருச்சு. அவ்வளோ ஸ்னோவில் பண்ணி உள்ளே இறங்க போகிறேன். வெளியில் ஒன்றோட ஷூவை வெளியில் வச்சுட்டு வந்திருக்கா, பேர் என்ன? வெளியில் வச்சுட்டு வந்திருக்கா, அது வந்து போச்சு. பாருங்க எவ்வளோ ஸ்னோன்னு. வெளியிலலாம் போய் காட்ட முடியாதுங்க, பயங்கரமான குளிர். நீ காட்டுவ, நீ ஏன் காட்ட மாட்ட? அங்க பாருங்க ஃபுட்பிரிண்ட்ஸ். எங்க ஃபுட்பிரிண்ட்? அங்க நம்ம ஸ்லைட் வாக்ல. இன்ன அதுதான் அவங்க இப்ப ஆளை காண பத்தியா, அவங்க எல்லாம் ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டாங்க. இவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. இல்ல ஹெலிகாப்டர் இப்போதே மெசேஜ் வந்துச்சு. எல்லாம் வெளியில காமிங்க மெசேஜ். நான் தான் டெலீட் பண்ணேன், பாக்குறதுக்கு பயமா இருக்குன்னு. காமிங்க மெசேஜ் பார்க்க பயமா இருக்குன்னு டெலீட் பண்ணிட்டேன். டெலீட்ல போங்க. டெலீட்ல போனலாம் பார்க்க முடியாது. பார்க்க முடியும். You're lying. லையிங்கோ கொய்யிங்கோ. I'm not that young anymore. ஓ பிக் கேர்ள் ஆயிட்ட. யாராவது பிக் கேர்ள்ஸ் வெளியில போய் விளையாடுறேன்னு சொல்லுவாங்களா? அந்த பிக் கேர்ள் எப்படி உட்காந்துருக்கு உள்ளுக்குள்ள? Yeah, because she's fat. ஒன்று பிக் கேர்ள் மாதிரி இல்லை, இல்லாட்டி ஸ்மால் கேர்ள் மாதிரி இரு. என்ன நீ பிக்கா ஸ்மாலா? I'm leaving you to go to college. ஷோர்? Yeah, I'm positive. நைட் அப்புறம் படுக்கும்போது அம்மாவை கஞ்சிட்டு அம்மா அவங்கள விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. Not moving. போவே இல்லை, காலேஜுக்கு போகிற தூரமாக போகிறேன். ஆமா. சரி ஓகே. நான் வந்து ஜப்பானுக்கு போறேன். ஜப்பானுக்கு படிக்க போறியா? நானே தனியா. அமெரிக்காக்கெலாம் படிக்கல, அங்கே மாமா இருக்காங்களே. அப்ப நான் வந்து பிரான்ஸ்க்கு போறேன். ஃப்ரான்ஸ் ஓகே, சேர்த்து விட்றோம் நாங்கள். ஓகே. அப்புறம் அம்மா கும்மா இந்த பக்கத்தில் இருக்க ரூமுக்கே தனியாக படுக்க மாட்டேன். காலேஜுக்கு ஃப்ரான்ஸுக்கு போகிற மூஞ்சி கட்டையா பாரு. பாத்ரூமுக்கே தனியாக போகிறதில்ல. Yes, I do. கொஞ்ச நேரம் கீத்துக்கு அவள் அம்பளுத்து பேசிகிட்டு இருந்துட்டு வந்தாச்சு. இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அவங்க சமைக்கிறேன். நாங்கள் நேற்றே அதுதான் பிளான் பண்ணி மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. மட்டன் எண்ணெய் சுக்கா பண்ணாங்கங்க, மதுரை மட்டன் எண்ணெய் சுக்கான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. அது மட்டும் பண்ணி ரைஸ் வச்சுட்டு அது போட்டு சாப்பிட்டோம். அந்த சட்டியிலையும் நல்லா ரைஸ் போட்டு பெரட்டி அந்த சாப்பாடு வச்சு இந்த ஸ்னோ டேயை வந்து சூப்பரான மட்டனோடு என்ஜாய் பண்ணோம். ஆனால் வெளியிலலாம் போகலை. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளுங்க, அன்னைக்கு ஃபுல்லாகவே ஸ்னோ நைட்டு வரைக்கும் இருந்தது. சண்டே ஃபுல்லாக, சாட்டர்டே நைட் ஆரம்பித்து சண்டே வரைக்கும் ஃபுல்லாகவே இருந்தது. அதனால நாங்கள் வெளியில் போகலை. டேடி கீதுக்கா ஹாய்ங்க. என்ன புத்தர் முங்கிட்டாரு? ஏய் ஒரு மலை பண்ணி மலை மேலே போய் புத்தரை உட்கார வைக்கணுமா? இது ஐஸ்மா உடச்சு எடுக்கணும். அதில் வரமாட்டேங்குதா? ஐயோ இது வேற, அது உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இப்படி ரெண்டு பக்கம் கட்டி ஆயிடுச்சாடா தங்கம்? கட்டி ஆயிடுச்சா? தூக்கவே முடியல. எப்பா பயங்கர கட்டி. தூக்கிருங்கப்பா அதை.
இது எப்போ நம்ம க்ளீன் பண்ணி இப்போ இதுக்கே 4-5 மணி நேரம் ஆகும்ல? They're helping you. Am I kind? யா ஸோ கைண்டு. தூக்குங்கடா மகேந்திர பாகுபலி. 10 இன்ச்சுக்கே இப்போ முங்கிட்டோமே நம்மலாம். 20 இன்ச்சு அவங்க சொன்ன மாதிரி வந்துருந்துச்சுன்னா அவ்வளோதான். அப்படியா? ஒரு தடவை ஸ்னோ வர்றது இப்படி இருக்கே. Probably we're not gonna have school this whole week. எங்க கண்ணாடி பத்திரங்க? Yeah, they don't do that. They don't do that. They will kind of show it to me. Otherwise, I already got it. திரும்பி கீதிக்கா. ஆமா உடச்சிச்சுடா. Ma, நீங்க வெளிய ஒரு நிமிஷம் அங்க நிக்கிறீங்களா? ஏன்டா? ஏன் மேலலாம் தூக்கி போட்டுறாதடா. நானே வந்து நான் தூக்கி போடுறேன். இன்றைக்கி வந்து ஒரு 10 to 12 இன்ச்சஸ்க்குள்ளே தாங்க வந்திருக்கு. 20 இன்ச்சஸ் வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க, அது வரைக்கும் வரும்னு. இதுவே எவ்வளோ ஸ்னோ ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நாங்கள் வந்து கார்லாம் வேறு உள்ளே நிப்பாட்டல, வெளியில் தான் நிப்பாட்டியிருந்தோம். கராஜில் நிப்பாட்டல, உள்ள கராஜில் உள்ள திங்ஸ்லாம் இருக்குது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி, ஆக்சுவலி நார்மல் ஸ்னோவாக இருந்தால் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இது வந்து நல்ல ஃப்ரீசிங், அந்த ரெயினோட வந்துதா, அந்த ஐஸ் மலையும் சேர்ந்து வந்ததுனால அந்த ஸ்னோலாம் கல் மாதிரி, அந்த ஸ்னோவோட அந்த தன்மையெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. அதனால் க்ளீன் பண்ணி முடிக்கவே டோட்டலாக வந்து இவங்களுக்கு ஒரு 4-5 hours ஆச்சுங்க. நான் முன்னாடிலாம் வந்து ஸ்னோ வந்தால் ஹஸ்பண்டோட சேர்ந்து கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணுவேன். பட் இப்போது ஒரு 2-3 இயர்ஸாக வந்து எனக்கு வெளியில் போய் ஸ்னோ வர்றப்பெல்லாம் நான் வெளியில் போய் நின்னேன்னா எனக்கு முடியாமல் ஆயிரும். எப்போயாவது கீதிகாவுக்கு வந்து கம்பெனியில் அவங்க கூட போய் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்டும் பாப்பாவும் போகலன்னா, சுதிக்ஷாவும் போகலன்னா நான் கொஞ்சம் நேரம் போய் விளாண்டு கூட்டிகிட்டு வருவேன். மற்றபடி என்னால் வெளியில் நின்னோன்னா எனக்கு சேராது எப்போவுமே. அதனால் வந்து நான் இப்போல்லாம் வந்து வெளியில் போய் க்ளீன் பண்ணுறதில்ல. பாவம் சுதிக்ஷாவும் அவரும் தான் க்ளீன் பண்ணாங்க ஃபுல்லாக. நான் உள்ளே வந்து சமையல் பண்ணிவிட்டு அப்புறம் டீ கேட்டாங்க. டீயே குடிக்காத சுதிக்ஷாலாம் இந்த தடவை அந்த ஸ்னோவோட இதுக்கு டீ கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால டீ போட்டு கொடுத்தேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அவங்க சொன்னாங்க குளிரவே இல்லை, வேர்க்குது எங்களுக்குன்னு. ஏன்னா அந்த ஸ்னோ அவ்வளோ ஹெவியாக இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு பண்ணதில் ரொம்ப டயர்டாயிட்டாங்க 2 பேரும். ஸோ இந்த முதல் நாள் ஸ்னோ, 2வது நாள் ஃபுல்லாக க்ளீனிங்ன்ற மாதிரி இந்த டே போயிடுச்சு. ஃபயர் பிளேஸ் பக்கத்துல உட்காந்து பண்ணியிருக்கீங்க. அப்பா எவ்வளோ வேலை முடிச்சிட்டீங்க, சூப்பர். எவ்வளோ வேலை முடிச்சிட்டீங்க, குட் ஜாப் காய்ஸ். இல்லை ஸ்னோவை என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருந்த ஆள் வந்து கீதிக்காங்க. அது அந்த வயசு. சுதிக்ஷாவுமே அப்படி தான் இருந்தாங்க. இப்போல்லாம் ஸ்னோவில் வெளியில் போய் விளாட்னா போகிறதே கிடையாது. இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் போய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 2-3 இயர்ஸ் அவங்க வெளில வர மாட்டாங்க மேடம், பெரிய ஆள் ஆனதுனால. நான் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணேன், சூப்பராக இருந்ததுங்க. அதான் இன்றைக்கி லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.